வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் வெளியே இருக்கனால யாராலுமே வர முடியல. 10வது முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த மேம் சார் எல்லாருமே ரொம்ப நன்றி. அந்த 2012 நாங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ இருந்ததுக்கும் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வெளியில் அவங்க சொல்லும்போது தெரியல, நேரில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் நாங்கள் இருந்த இடம் அது எவ்வளோ க்ளீனாக இருக்கும். தனியார் பள்ளியை விட எங்கள் பள்ளி எப்பயுமே உயர்ந்ததுன்ட்டு ஒரு நம்பிக்கை வெளியில் இருக்கும்போது இருந்தது. உள்ளே வந்து பார்க்கும்போது அதோட மாற்றம் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது. கண்டிப்பாக ஏதோ முடிஞ்ச சப்போர்ட்டு இந்த 2-3 நாள் எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க ஒவ்வொரு பசங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பசங்களும் சரி, இல்லை கேர்ள்ஸ் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் எங்கள் சென்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவே கேர்ள்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து லேடிஸ் யாருமே இல்லாமல் பார்க்கும்போது நாங்கள் மேம்கிட்ட தான் கேட்டோம், என்ன அப்படி யாரும் வரல அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி உங்களோட பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்பிக்கையாக கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கணும். மற்ற பசங்க முன்னாடி நம்ம எவ்வளோ டீசெண்டாக இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த பள்ளியில் சேர்த்துலாமா வேண்டாவா அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள்லாம் இங்கே படித்து எல்லாருமே ஒவ்வொரு செக்டரில் இருக்கோம். எங்கள் பசங்க நிறைய பேர் டாக்டராக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, நிறைய ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு எல்லாருமே எங்கள் செட்டில் படித்து இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட மோசமாக பண்ணுவாங்கன்ட்டு யாருமே இது வரைக்கும் பார்க்கல. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச் பண்ணவங்க இது வரைக்கும் இங்கே புது மிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. பழைய சாரு தமிழையாக இருக்கட்டும், சோசியல் மிஸ்ஸு, மேக்ஸ் மிஸ்ஸு, சயின்ஸ் வாத்தியார், அதெல்லாம் இது வரைக்கும் எங்கள் மேலே ஒரு கை கூட வச்சதே கிடையாது. அவர் சொன்னதை அப்படியே கெட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனை ஒரு சிற்பி போல் செதுக்கி ஒரு சிலையாக கொண்டு வராங்க. அந்த சிலை தான் இப்போ நாங்களாம் நின்று முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு சிலையாக மாறணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத கொஞ்சம் காதில் கேட்டு நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம சம்பாதிச்சு அவங்க ரிட்டர்ன் யாரும் வீட்டுக்கு தரப்போறதில்லை, நம்ம வீட்டுக்கு தான் தரப்போகிறோம். அவங்க நம்மளை செதுக்குறாங்க, ஒரு பக்கம் வலிக்கும், ஆனால் அது இருந்தால் தான் சிலையாக மாற முடியும், இல்லைனா கல்லாக தான் இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிங்க, முடிஞ்ச அளவு ஒழுக்கத்தோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். மற்ற பசங்க வெளியில் எப்படி இருக்காங்கன்றதை பார்க்க வேண்டாம். நம்ம பள்ளி நம்ம ஒழுக்கமாக இருப்போன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பள்ளி டெவலப் ஆகும். அதுக்கான சப்போர்ட்டு நாங்களும் இப்போ கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம். கண்டிப்பாக ஃபர்தராக நிறைய கம்மியாக இருக்கும். இப்போதைக்கு எங்களால் பிடிச்சிட்டு ஒரு 10 ஃபேன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். மேலே எல்லாமே பார்த்துருக்கோம். ஃபர்தராக எதாவது பண்ணணுன்றது சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பாக பள்ளி வளர்ச்சி இது எல்லாமே இருக்க தலைமை ஆசிரியர் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் பசங்க எல்லாமே கேட்டுட்டு இருந்தால் போதும். சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் விளையாட்டுத்தனம் நிறைய இருக்கும். புரிய வரும்போது பார்த்தோன்னா வாழ்க்கை பாதி போயிருக்கும். முடிஞ்சளவு எல்லாருமே அப்பா அம்மா பேச்சும் சரி, அதே சமயம் ஆசிரியர் பேச்சும் கேட்டு நடந்துக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும்.